ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பெஷல் அண்டு ஸ்பைசி சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நான் சொல்கிற மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லோரும் கண்டிப்பாக பிடிக்கும். அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ வெரி சிம்பிள் கூட. ஸோ இது ரசத்துக்கு, சாம்பாருக்கு, சைடிஷாகவும் இட்லி, சப்பாத்தி அண்டு தோசை இந்த மாதிரி சொல்லிகிட்டே போனோன்னா எல்லாத்துக்கும் நல்லதாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் ஒரு வாட்டி இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ எப்படி பண்ண பார்க்கலாம். நான் ஒரு அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் 2 பட்டை, கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5-6 காஞ்ச மிளகா. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது கொஞ்சமாக வறுத்துக்கலாம். லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1/2 கேஜி சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக ஆயில், 1/2 லெமன் பிழிஞ்சிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவரை இது மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இதை அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணலாம். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கிறேன் நான். அதே மாதிரி 2 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது நல்லா ஒரு கோல்டன் கலர் ஷேடு வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்களா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் இதில் ஆட் பண்ணி இது கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு பச்சை மிளகா போட்டது. இப்போ இது கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பார்த்திங்களா நல்லா குக் ஆகி வாட்டர் வெளியில் வந்திருக்கு. பார்த்திங்களா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த மசாலா இதில் ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா நல்லா ட்ரை ஆச்சு கூட. நீங்கள் அப்படியே ரொம்ப ட்ரை பண்ணால் கூட நல்லா இருக்கும். நான் லைட்டாக தான் ட்ரை பண்ணுறேன். இது அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிடலாம். பார்த்திங்களா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆயில் அதே மாதிரி வெளியில் விட்டுச்சு. ஸோ இது அப்படியே கொஞ்ச நேரம் இன்னும் வச்சதுனால நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா சிக்கன் ஃப்ரை இன்னும் மொத்தம் அந்த மசாலா ஃபுல்லாக பீஸுக்கு நல்லா பிடிக்கும். பட் எனக்கு ரைஸுக்கு வேணும், அதனால தான் நான் கொஞ்சமாக லைட்டாக ட்ரை ஆக்குறேன். இது இப்போ பீஸு கூட பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு. உப்பு பார்க்கலாம். உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். த்ரீ மினிட்ஸ் நம்ம மூடி வைக்கலாம். இப்போது அவ்வளோதான். பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலர்ஃபுல்லாக சிக்கன் ஃப்ரை ரெடி ஆச்சு. ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தயவுசெய்து பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்படின்னா, நீங்கள் தயவுசெய்து லைக் பண்ணால் தான் எனக்கு ஒரு
சப்போர்ட் எனக்கு அடிக்கும். ஸோ அது மட்டும் மறக்காதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.